ஓம் அகதீசாய நமக. நான் இது சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா திரும்பி திரும்பி மக்கள் நிறைய இங்கே உள்ள ஆற்றல்களை உணர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. குரு என்னை திட்டுவாங்க, அது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் அந்த 6 நாள் சஷ்டி விரதம் இருப்பாங்க இல்லையா, அதில் மிளகு விரதம்னு ஒன்று இருக்குது. வெறும் மிளகு தண்ணி அது மட்டும்தான். ஒரு நாள் மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3ஆவது நாள் 3 மிளகு, அப்படி 6 நாள் அப்படி சாப்பிடுவாங்க. நான் அந்த மாதிரி விரதம் இருந்து முருகன்ட்ட வேண்டிட்டு, அப்படி ரொம்ப பசிச்சா நான் வேல்பயிர் விழாவுக்கு நான் அங்கே கைங்கரியம் பண்ணணும், ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அவர்கிட்ட வேண்டினேன். அந்த மதிய நேரம் மட்டும் ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவேன், மற்றபடி வெறும் தண்ணி தான் அந்த 5 நாளும் நான் எடுத்தேன். அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளோ ஆற்றல், இவ்வளவு ஒரு மன தைரியத்தையும் உடல் தைரியத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சபையிலையும் குருநாதரோட ஆற்றலும் அகத்திய பெருமான் நமக்கு எவ்வளோ ஆசையோட வாழ்த்துக்களோடு இருக்காங்கன்ற நீங்கள்லாம் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த சொல்லினேன். சாரி குருசாமி, இல்லை 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 நீங்கள் குருநாதர்கிட்ட அது பெர்மிஷன் கேட்டு செஞ்சுருக்கணும். எனக்கு ஏதோ மனசில் தோணுச்சு இருப்போம். அது நான் வேறு வேண்டுதல் எதுவுமே வைக்கலை. பிரபஞ்சத்தோடு இருக்கணும், பிரபஞ்ச சபையோடு இருக்கணும், குருவோடு இருக்கணும், அகத்திய பெருமானோடு இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுதலோடு தான் அது நடந்ததே ஒழிய திருமுருகன் ஆசையோடு என்றைக்கு இருக்கணும் அவ்வளோதான். நான் வேறு என் பையனுக்காகவோ என் குடும்பம் எந்த வேண்டுதலும் நான் வைக்கலை. ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த 6 நாள் ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் இருந்தால் அது நிறைவேறும் அப்படின்னு. எங்களுக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் தான் வேணும் அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுதலோடு தான் அந்த விரதமாக இருந்தோம். எனக்கும் நீங்கள் தான் வேண்டும் என்று யாமும் அமர்ந்திருந்தோம். அதனால் தான் அத்துணை ஆற்றலையும் சபையிலிருந்து வழங்கப்பட்டது என்று உரைக்கின்றோம். ஏனெனில் கலியுகம் மாற வேண்டுமெனில் கலியுகத்தில் வாழ்கின்ற மாநிலர்களால் தான் கலியுகத்தை மாற்ற முடியும். சித்தன் மூலமாக அவன் கூறுகின்ற ஞான உரைகளின் மூலமாக மாநிலர்கள் தனக்குள் மாறி தன்னை நாடுவோர்களை மாறுகின்ற அற்புதமான பணிக்கு நீங்கள் வேண்டும் என்ற காரணத்தால் யான் வேண்டி நின்றோம் சிவத்திடம் என்று உரைக்கின்றோம். இருந்தது விரதம் அல்ல, இருப்பது விரதம் அல்ல, அது என்ன தெரியுமா? அது வீர தவம் என்று உரைக்கின்றோம். அது வீர இறை தவம், அதைத்தான் விரதம் என்று சுருக்கி இருக்கின்றோம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இறையை நோக்கி இருக்கின்ற அற்புதமான அத்தகைய தவம் அவ்வேளைதனில் தன்னுடைய சரீரத்திற்குள் இருந்து எழுகின்ற இறையாற்றலின் மூலமாகவும் நீர் பிரபஞ்சத்திலிருந்து சிவ சபையினுடைய குருவிடமிருந்தும் சிவ சபையிடமிருந்தும் பெறுகின்ற அற்புதமான ஆற்றலின் மூலமாகவும் ஆற்றல் பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். விரதம் இருந்தாலும் வீரதவம் இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான். வீரதவம் இருந்தவன் சித்தன், விரதம் இருப்பது நீங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தவ நிலைகளுள் சித்தனை காண்கின்ற பொழுது அவன் விரதம் இருந்த மாதிரியா தென்படுகின்றான் காட்சி. என்ன சிரிக்க மாட்டேங்கிறீர்கள்? அவன் எத்தகைய விரதமும் இல்லாது அகத்தியன் என்ற ஒற்றை சொல்லை மனதிற்குள் தாங்கி நின்ற அந்நிலை பெரும் வீர தவமாக ஏற்றுக்கொண்டு இதுபோன்று அற்புதமான பிரபஞ்ச மகாசபை என்னும் பேராற்றல் கொண்ட சபை, பிரபஞ்சத்தை நடுநடுங்க வைக்கின்ற, பிரபஞ்சத்தை அகிர வைக்கின்ற, வேல் பகிர்வு விழா நடத்துகின்ற சபைதனை தாரை வார்க்கவில்லையா சிவம் என்று உரைக்கின்றோம். என் நிலையும் உயர்நிலையே என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். விரதம் இருப்பதும் விரதம் இல்லாதிருப்பதும் குறையல்ல, நிறையும் அல்ல, அது அனைத்தும் ஒரு நிலை. அது அவரவர்களுடைய உடல் இயல்பு கூறுகளுக்கு ஏற்றவாறு, மனோதிட இயல்பு கூறு நிலைகளுக்கு ஏற்றவாறு கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். என் நிலையும் உயர்நிலைதான், என் நிலை கொண்டு வளம் வருகின்ற பொழுது என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது அது என் நிலை என்று உள்ளுக்குள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று அகத்தியன் நல்ல இல்லை. அன்னைக்கு எல்லாருக்குமே இந்த விரதம்